தி முகாப். 100 கோடி 1000 கோடி அல்ல, 4 லட்சம் கோடியில் ஒரு பிரம்மாண்ட கட்டுமானம். சுமார் 48 பில்லியன் டாலர்கள் செலவில் கட்டப்போவதாக அதன் மாடல் வீடியோவையும் பகிர்ந்திருக்கிறது சவுதி அரேபியா. உலகை படைக்கும் அரிய கட்டிடத்தின் முன்னோட்ட காணொளியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கட்டி முடிக்கப்பட்டால் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு பூமியின் மிக பெரும் கட்டுமானமாக இது மட்டுமே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தரை பரப்பளவு மட்டும் 250 லட்சம் சதுர கிலோமீட்டர், 1,04,000 தங்கும் இடங்கள், 9,000 பிரம்மாண்ட ஹோட்டல்கள், 9,80,000 சதுர மீட்டர் சுதந்திரமான பசுமை வெளி, 14 லட்சம் சதுர மீட்டர் அலுவலகங்களுக்கான இடம், 18 லட்சம் சதுர மீட்டர் பிற வசதிகளுக்காக என குட்டி உலகமான தி முகாப் குறித்து சுருக்கமாக இந்த தொகுப்பில் பார்ப்போம். சவுதி அரேபியா என்றாலே உலக சுற்றுலா துறையில் கணிசமான வர்த்தக தன்னகத்தே ஈர்த்து வைத்திருக்கும் மிக பெரும் தேசம். அதில் வானளாவ கட்டிடங்களுக்கு குறைவு கிடையாது. அதிலும் சவுதி அரேபியாவில் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய திட்டம் நியோம். இந்த திட்டத்திற்கான காணொளியை பார்த்தே இன்னும் அதன் பிரம்மாண்டத்தை மறக்க முடியாமல் திகைப்பில்தான் உள்ளனர். பணிகள் தொடங்கப்பட்டு தபுக் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அந்த நேரியல் ஸ்மார்ட் சிட்டி முற்றிலும் கார்பன் பயன்பாடு, அதாவது புகை வெளியேற்றிகள் இல்லாதவாறு 170 கிலோமீட்டர் நீளமுள்ள கண்ணாடி குடுவைக்குள் நகரம் இருக்குமாறு கட்டி வருகிறது. அதற்குள் 9 மில்லியன் மக்கள் வெளியவே வராமல் வாழ முடியும் என கணித்துள்ளனர். இதனால் 4,60,000 பணியாளர்களுக்கு வேலை கிடைக்கும் என சவுதி அரேபிய அரசு பெருமையுடன் கூறியிருக்கிறது. இதற்கே நாம் வாயடைத்து போயிருந்த நிலையில் தற்போது சவுதி அரேபியாவின் அடுத்த பிரம்மாண்டம் தி முகாப் வாய்ப்பிழக்க வைக்கும் வானளாவிய கட்டிடம் குறித்ததான காணொளியையும் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் காணொளியை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த திட்டம் தலைநகர் ரியாதில் இடம்பெற உள்ளது என்றும், இத்திட்டத்தின் கட்டுமான பணிகளை இளவரசர் முகமது பின் சல்மானின் முராபா டெவலப்மெண்ட் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளதாகவும், இந்த கட்டடம் சவுதி அரேபியாவிற்கு இதயமாக இருக்கும் என்றும் பதிவிட்டிருக்கிறார். இந்த கட்டடத்தில் மியூசியம், பல தியேட்டர்கள், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், 80க்கும் மேற்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள், கலாச்சார இடங்கள் அமையவிருக்கின்றனவாம். இந்த பெரிய கனசதுர இடத்தில் 250 லட்சம் சதுர கிலோமீட்டர் தரை பரப்பளவு, 1,04,000 பிரம்மாண்ட தங்கும் இடங்கள், 9,000 பிரம்மாண்ட ஹோட்டல்கள், 9,80,000 சதுர மீட்டர் பசுமை வெளி, 14 லட்சம் சதுர மீட்டர் அலுவலகங்களுக்கான பிரத்யேக கட்டிடங்கள், 18 லட்சம் சதுர மீட்டர் பிற வசதிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டதோடு முக்கியமாக எண்ணெய் பயன்பாடு அற்ற, கார்பன் வெளியேற்றம் இல்லாத தூய நகரமாக தி முகாப் உருவாக்கி வருவதாக பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமான பணிகள் 2030ஆம் ஆண்டுக்குள் முடிவடையும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.